சமூக மீடியா சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய நாளிலும் மற்றொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம். அந்த வகையிலே அதிகரித்து வரும் பதட்டங்களுக்கு மத்தியில் தெற்கு லெபனானில் இஸ்ரேல் வான்வழி தாக்குதல்கள், கிழக்கு உக்ரைனில் கடும் மோதல், பொக்ரோவ்ஸ்க் நகருக்குள் ரஷ்ய படைகள் முன்னேற்றம், அமெரிக்கா டார்க் ஈகிள் ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகளை ரஷ்யாவிற்கு அருகில் நிலைநிறுத்த திட்டம், ரஷ்யா எச்சரிக்கை, ரஷ்யா நேட்டோ பதட்டங்களுக்கு மத்தியில் ட்ரோன் அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ள புதிய வான் பாதுகாப்பு மையம் தொடங்கிய பெல்ஜியம், ரஷ்யாவில் மரணமடைந்த இந்திய மருத்துவ மாணவர் 19 நாட்களுக்கு பிறகு கண்டெடுக்கப்பட்ட உடல், சூடான் நெருக்கடி, அமெரிக்க தலைமையிலான மனிதாபிமான போர் நிறுத்தத்திற்கு கிளர்ச்சியாளர்கள் ஒப்புதல், ஆபிரகாம் ஒப்பந்தத்தில் சவுதி அரேபியா இணையும் டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் நம்பிக்கை, பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் எல்லையில் கடும் மோதல், 5 பேர் பலி, அமெரிக்க வெனிசுலா பதட்டம் தீவிரம், வெனிசுலா அருகே பறந்த B-52 குண்டுவீச்சு விமானங்கள், சிரிய அதிபர் மீதான தடைகளை நீக்கியது ஐநா பாதுகாப்பு கவுன்சில், பீகார் தேர்தல் 2025 முதல்கட்ட வாக்குப்பதிவு, வரலாறு காணாது 64.46% வாக்காளர் பங்கேற்பு. மத்திய கிழக்கில் நிலவும் எல்லை தாண்டிய பதட்டங்கள் மேலும் தீவிரமடைந்துள்ள நிலையில் இஸ்ரேல் நேற்றிரவு தெற்கு லெபனானில் பல வான்வழி தாக்குதல்களை நடத்தியது. இஸ்ரேல் ராணுவம் வெளியிட்ட அறிக்கையில் இந்த தாக்குதல்கள் ஹெஸ்புல்லா அமைப்புடன் தொடர்புடைய போராளிகளின் நிலைகளை குறிவைத்து நடத்தப்பட்டதாகவும், இது லெபனான் எல்லை பகுதிகளில் இருந்து இஸ்ரேல் மீது விடப்பட்ட ராக்கெட் தாக்குதலுக்கு பதிலாக எனவும் கூறப்பட்டுள்ளன. தாக்குதல்கள் நமாத்தியே மற்றும் மார்ஜயூன் பகுதிகளில் நடைபெற்றன. வெடிப்பு சத்தங்களும் தீப்பிடித்த காட்சிகளும் பரவியதாக உள்ளூர் ஊடகங்கள் கூறின. இஸ்ரேல் பாதுகாப்பு அதிகாரிகள் இதுபற்றி தெரிவிக்கையில், நமது எல்லைகளில் எந்தவித அச்சுறுத்தல்களையும் அனுமதிக்க மாட்டோம், தேவையானால் நடவடிக்கை மேலும் விரிவடையும். இந்த நிலையில் ஹெஸ்புல்லா தரப்பில் பதிலடி நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதனால் லெபனான் இஸ்ரேல் எல்லையில் பரந்த மோதல் வெடிக்கும் அபாயம் குறித்து சர்வதேச சமூகம் கவலை தெரிவித்துள்ளது. ஐக்கிய நாடுகள் மற்றும் அமெரிக்கா ஆகியவை மோதலை கட்டுப்படுத்தும் முயற்சிகளை தீவிரப்படுத்தி வருவதாக தூதரக வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. கிழக்கு உக்ரைனில் உள்ள பொக்ரோவ்ஸ்க் நகரை நோக்கி ரஷ்ய படைகள் தொடர்ந்து முன்னேறி வருவதால் அந்த பகுதியில் போர் தீவிரம் அடைந்துள்ளது. சமீப நாட்களாக நகரின் சுற்று வட்டாரத்தில் கடுமையான போர் நடைபெற்று வருகின்றது. உக்ரைனிய படைகள் நகரின் முக்கிய இடங்களில் பாதுகாப்பை பலப்படுத்தி ரஷ்ய முன்னேற்றத்தை தடுக்க முயற்சி மேற்கொண்டு வருகின்றன. பொக்ரோவ்ஸ்க் நகரத்தின் மீது கட்டுப்பாடு தற்போதைய ரஷ்யா உக்ரைன் மோதலில் முக்கியமான மூலோபாய நிலையாக கருதப்படுகின்றது. உள்நாட்டிலும் சர்வதேச ரீதியிலும் நிலைமையை கவனிக்கும் பாதுகாப்பு வட்டாரங்கள் இம்மோதல் மேலும் விரிவடையக்கூடும் என எச்சரிக்கை விடுத்துள்ளன. போர் தீவிரமாவதால் பொதுமக்கள் இடமாற்றம் மற்றும் மனிதாபிமான நெருக்கடி குறித்து உலகளாவிய கவலைகள் எழுந்துள்ளன. ரஷ்யா அமெரிக்கா உறவுகளில் புதிய பதட்டத்தை ஏற்படுத்தும் வகையில் அமெரிக்கா ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகளுடன் கூடிய டார்க் ஈகிள் நடுத்தர தூர ஏவுகணை அமைப்பை இந்த ஆண்டு இறுதிக்குள் செயல்படுத்த திட்டமிட்டுள்ளது என்று ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சர் ஆண்ட்ரி பெலோஷோவ் எச்சரித்தார். இந்த ஏவுகணைகள் ஐரோப்பா மற்றும் ஆசிய பசிபிக் பகுதிகளில் நிலைநிறுத்தப்படலாம். குறிப்பாக ஜெர்மனியில் இவை நிலைநிறுத்தப்பட்டால் அவை 6 முதல் 7 நிமிடங்களுக்குள் மத்திய ரஷ்யாவை அடையக்கூடிய திறன் கொண்டதாகும். பெலோசோவ் இது பற்றி தெரிவித்துள்ளார். இந்த ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகள் ரஷ்யாவின் தேசிய பாதுகாப்பிற்கு நேரடி மிரட்டலாகும். அமெரிக்காவின் நடவடிக்கைகள் ரஷ்யாவிற்கு அருகில் உள்ள பகுதிகளில் பதற்றத்தை ஏற்படுத்தும். உலகளாவிய பாதுகாப்பு வட்டாரங்கள் இந்த வகை ஹைப்பர்சோனிக் ஆயுதங்கள் பரபரப்பான சர்வதேச அரசியல் சூழலை உருவாக்கும் அபாயத்துடன் தொடர்புடையதாக கருதப்படுகின்றன. இதன் மூலம் ரஷ்யா அமெரிக்கா உறவுகள், குறிப்பாக ஐரோப்பா மற்றும் ஆசிய பசிபிக் பகுதிகளில் பாதுகாப்பு நிலைகள் மீதான தாக்கங்களை கொண்டதாக இருக்கலாம் என நிபுணர்கள் மதிப்பிடுகின்றனர். ரஷ்யா நேட்டோ இடையிலான பதட்டங்கள் அதிகரித்து வரும் நிலையில் பெல்ஜியம் தனது வான்வழி பாதுகாப்பை வலுப்படுத்தும் நோக்கில் புதிய வான் பாதுகாப்பு மையத்தை தொடங்கியுள்ளது. இந்த முன்னேற்றம் பிரஸ்லஸ் விமான நிலையத்தில் வியாழக்கிழமை ஒரு ஆளில்லா விமானம் பறந்ததை அடுத்து ஏற்பட்டது. இதனால் விமான நிலையத்தின் செயற்பாடுகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டதாக விமான போக்குவரத்திற்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. ஸ்காய் செய்தி தொடர்பாளர் இதுபற்றி கூறுகையில், பாதுகாப்பு காரணங்களால் அனைத்து விமான போக்குவரத்தையும் குறுகிய நேரத்திற்கு தற்காலிகமாக நிறுத்த வேண்டியிருந்தது. சம்பவம் குறித்து விசாரணை நடைபெற்று வருகின்றது. இதேவேளை பெல்ஜியாவின் பிற பகுதிகளில், குறிப்பாக ஒரு ராணுவ தளத்திற்கும் அருகே ஆளில்லா விமானங்கள் கண்டறியப்பட்டதாக உள்ளூர் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. பெல்ஜிய பாதுகாப்புத்துறை வட்டாரங்கள் இதுபற்றி தெரிவிக்கையில், புதிய வான் பாதுகாப்பு மையம் நாட்டின் வான்வழி கண்காணிப்பை மேம்படுத்தவும், ட்ரோன் மற்றும் பிற அசாதாரண வான்வழி அச்சுறுத்தல்களை விரைவாக கண்டறிந்து நடவடிக்கை எடுக்கவும் உருவாக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் ஸ்வீடன் விமான நிலையங்களில் ஆளில்லா விமானங்கள் கண்டறியும் கண்காணிப்பு நடவடிக்கைகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளன. ரஷ்யா நேட்டோ உறவுகள் மீண்டும் பதற்றம் அடைந்துள்ள இந்த காலகட்டத்தில் இந்த மையம் ஐரோப்பாவின் வான்வழி பாதுகாப்பு வலையமைப்பில் முக்கிய பங்கு வகிக்கும் என மதிப்பிடப்படுகின்றது.
இதேவேளை ரஷ்யாவுடன் நடந்து வரும் உக்ரைன் போர் சூழலில் ஸ்வீடன் மற்றும் உக்ரைன் மேம்பட்டு ஆயுத தொழில்நுட்பங்களை உருவாக்கும் புதிய ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன. இந்த ஒப்பந்தத்தின் முக்கிய நோக்கம் போர்க்கள அமைப்புகளை மேம்படுத்த மற்றும் உக்ரைனில் புதிய பாதுகாப்பு தொழில்நுட்ப மையத்தை நிறுவ உக்ரைனுக்கு உதவுவதாகும். உக்ரைனின் பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் இதுபற்றி தெரிவிக்கையில், ஸ்வீடன் மற்றும் உக்ரைன் இணைந்து நவீன ஆயுத மற்றும் பாதுகாப்பு தொழில்நுட்பங்களை உருவாக்கும் முயற்சியை மேற்கொள்கின்றது. இது ரஷ்யாவுடன் நீடிக்கும் மோதலின் போது உக்ரைனின் பாதுகாப்பு திறனை வலுப்படுத்தும். ஸ்வீடன் தரப்பிலும் இவ்விடயம் கலாபரேஷன் மற்றும் தொழில்நுட்ப பரிமாற்றத்தின் முக்கிய முன்னோடியாக கருதப்படுகிறது என்றும் கூறப்பட்டுள்ளது. இந்த புதிய மையம் உக்ரைனின் ஆயுத மற்றும் பாதுகாப்பு தொழில்நுட்ப முன்னேற்றத்திற்கு ஒரு முக்கிய கட்டமாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ரஷ்யாவின் உபா நகரில் 19 நாட்களாக காணாமல் போன இந்திய மருத்துவ மாணவர் அஜித் சிங் சௌத்ரி மரணமடைந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டார். ராஜஸ்தானில் அல்வார் மாவட்டம் லக்ஷ்மன்கர் அருகிலுள்ள கமன்வாடா கிராமத்தை சேர்ந்த 22 வயதான அஜித் உபாவில் உள்ள பாஷ்கிர் மாநில மருத்துவ பல்கலைக்கழகத்தில் MBBS படித்து வந்தார். அக்டோபர் 19 அன்று பால் வாங்க வீட்டை விட்டு வெளியேறிய அஜித் அதன் பின்னர் காணாமல் போனார். தொடர்ந்து நடந்த தேடுதலின் பின்னர் அவர் வெள்ளை நதியை ஒட்டிய அணை அருகே இறந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டதாக முன்னாள் மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் ஆழ்வார் உறுதிப்படுத்தினார். ஜிதேந்திர சிங் தனது எக்ஸ் பதிவில், இது ஆழ்வார் குடும்பத்திற்கும் நம் சமூகத்திற்கு மிகுந்த துயரமான தருணம். சந்தேகத்திற்கு இடமான சூழலில் ஒரு நம்பிக்கைக்குரிய இளைஞனை இழந்துள்ளோம் என்று குறிப்பிட்டார். முன்னதாக அஜித்தின் உடைகள், தொலைபேசி மற்றும் காலணிகள் ஆற்றங்கரையில் மீட்கப்பட்டிருந்தன. ரஷ்யாவில் உள்ள இந்திய தூதரகம் குடும்பத்தினருக்கு மரண தகவலை தெரிவித்ததாக அறியப்படுகின்றது. எனினும் அதிகாரப்பூர்வ அறிக்கை இதுவரை வெளியிடப்படவில்லை. இந்த நிலையில் அகில இந்திய மருத்துவ மாணவர் சங்கம் வெளியுறவு அமைச்சர் எஸ் ஜெய்சங்கருக்கு கடிதம் எழுதி அஜித்தின் உடலை விரைவில் இந்தியாவிற்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்குமாறு கோரியுள்ளது. அந்த கடிதத்தில் இந்த ஆழ்ந்த இழப்பின் நேரத்தில் மறைந்த ஸ்ரீ அஜித் சௌத்ரியின் உடலை அவரது குடும்பத்தினரிடம் விரைவில் திருப்பி அனுப்புமாறு ரஷ்ய அதிகாரிகளுடனும் மாஸ்கோ தூதரகத்துடனும் ஒருங்கிணைந்து நடவடிக்கை எடுக்குமாறு மாண்புமிகு அமைச்சகத்திடம் மனப்பூர்வமாக வேண்டுகின்றோம் என AIMSA குறிப்பிட்டுள்ளது. சூடானின் நீடித்த உள்நாட்டு போரில் ஒரு முக்கிய திருப்பமாக கிளர்ச்சி துணை ராணுவ குழுவான விரைவு ஆதரவு படைகள் அமெரிக்க தலைமையிலான மனிதாபிமான போர் நிறுத்த திட்டத்தை ஏற்றுக்கொண்டதாக அறிவித்துள்ளது. இந்த ஒப்பந்தம் அமெரிக்கா, சவுதி அரேபியா, எகிப்து மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஆகிய நாடுகளின் மத்தியஸ்தத்தில் எட்டப்பட்டது. இதன் மூலம் சூடானில் கடந்த 2 ஆண்டுகளுக்கு மேலாக நீடித்து வரும் கடுமையான மோதலுக்கு இடைநிறுத்தம் ஏற்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. RSF மற்றும் சூடான் ஆயுதப்படைகள், சூடான் ஆர்மிட் போர்சஸ் SAF இடையிலான மோதல் 2023ஆம் ஆண்டு தொடங்கி ஆயிரக்கணக்கான உயிரிழப்புகளையும் கோடிக்கணக்கான மக்களை இடம்பெற செய்ததையும் நினைவு கூறத்தக்கது. மனிதாபிமான போர் நிறுத்தம் நடைமுறைக்கு வந்தால் போரால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு உணவு, மருத்துவ உதவி மற்றும் அவசர நிவாரணங்கள் சென்றடைய வழிவகுக்கும் என சர்வதேச சமூகங்கள் நம்புகின்றன. எனினும் SAF தரப்பில் இதுவரை அதிகாரப்பூர்வ பதில் வெளியாகவில்லை. பார்வையாளர்கள் இந்த போர் நிறுத்தம் நிலைத்திருக்குமா என்ற கேள்வியுடன் கவனித்து வருகின்றனர். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சவுதி அரேபியா விரைவில் ஆப்ரகாம் ஒப்பந்தங்களில் இணையும் என்று தனது நம்பிக்கையை மீண்டும் வெளிப்படுத்தியுள்ளார். ட்ரம்ப் 2020ஆம் ஆண்டு தனது ஆட்சி காலத்தில் தொடங்கிய இந்த ஒப்பந்தங்கள் மூலம் இஸ்ரேல் மற்றும் பல அரபு நாடுகள், குறிப்பாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், பக்ரைன், மொரோக்கோ மற்றும் சூடான் இடையே ராஜதந்திர உறவுகள் நிறுவப்பட்டன. சவுதி அரேபியா இதுவரை அதில் இணையாமல் இருந்தாலும் ட்ரம்ப் என்ன கூறுகின்றார் என்றால், நான் நம்புகின்றேன் சவுதி அரேபியா விரைவில் ஆப்ரகாம் ஒப்பந்தத்தில் இணையலாம். இது மத்திய கிழக்கு அமைதிக்கான பெரிய முன்னேற்றமாக இருக்கும் என்றார். எனினும் அவர் இதை உணர்திறன் வாய்ந்த பிரச்சனை என குறிப்பிட்டார். காரணம், ரியாத் இஸ்ரேலுடனான எந்த உறவையும் ஏற்பதற்கு முன் பாலஸ்தீன அரசிற்கான தெளிவான பாதை அமைக்கப்பட வேண்டும் என்ற நிபந்தனையை முன்வைத்துள்ளது. சவுதி அரேபியாவின் நிலைப்பாடு மத்திய கிழக்கில் நிலவும் இஸ்ரேல் பாலஸ்தீன மோதலின் தீர்வை நேரடியாக பாதிக்கும் என்பதால் இந்த எதிர்பார்ப்பு சர்வதேச அரசியல் வட்டாரங்களில் தீவிர கவனத்தை பெற்றுள்ளது. அமெரிக்க அரசியல் பார்வையாளர்கள் ட்ரம்ப் இந்த பிரச்சனையை மீண்டும் உணர்த்துவது அவரது 2024 தேர்தல் பிரச்சாரத்தின் ஒரு வெளிநாட்டு கொள்கை சிந்தனை எனவும் குறிப்பிடுகின்றனர். பதற்றம் நீடித்து வரும் பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் எல்லையில் இரு நாடுகளின் பாதுகாப்பு படைகள் இடையே கடும் மோதல் வெடித்ததில் 5 பேர் உயிரிழந்தனர் என்று அதிகாரப்பூர்வ வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. மோதல் துருக்கம் எல்லைப் பகுதியில் துவங்கி பல மணி நேரம் நீடித்தது. இருதரப்பினரும் துப்பாக்கிச்சூடு மற்றும் ஆளில்லா விமான தாக்குதல்களை மேற்கொண்டதாக கூறப்படுகின்றது. இந்த வன்முறை சமீபத்தில் இரு நாடுகளுக்கும் இடையில் நடந்து பழிவாங்கும் தாக்குதல்களின் தொடர்ச்சியாக அமைகின்றது. போர் நிறுத்தத்தை ஏற்படுத்த பிராந்திய அமைதி முயற்சிகள் பலமுறை மேற்கொள்ளப்பட்ட போதிலும் நிலைமை
நிலைமை இன்னும் ஆபத்தான நிலையில் உள்ளது. பாகிஸ்தான் அரசு இது பற்றி தெரிவிக்கையில், எல்லை தாண்டி நடந்த தாக்குதல்களுக்கு நாங்கள் பதிலளிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்தோம். அமைதியான தீர்வுக்கான ஆப்கானிஸ்தான் அதிகாரிகளுடன் தொடர்பில் உள்ளோம் என்றது. இதேவேளை தலிபான் அரசு பாகிஸ்தானின் திடீர் தாக்குதல்களை கண்டித்து அதன் விளைவுகளை பாகிஸ்தான் தான் சந்திக்க வேண்டி வரும் என எச்சரித்துள்ளது. பகுதியில் குடியிருப்போர் பாதுகாப்பு மையங்களுக்கு இடம்பெற தொடங்கியுள்ளதாகவும் சர்வதேச மனிதாபிமான அமைப்புகள் நிலைமையை நெருக்கமாக கவனித்து வருவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அமெரிக்கா மற்றும் வெனிசுலா இடையிலான பதட்டம் மீண்டும் அதிகரித்துள்ளது. நேற்று வெனிசுலா கடற்கரைக்கு அருகிலுள்ள கரீபியன் கடல் பகுதியில் 2 அமெரிக்க B-52 குண்டுவீச்சு விமானங்கள் பறந்ததாக விமான கண்காணிப்பு தரவுகள் உறுதிப்படுத்துகின்றன. இது கடந்த சில வாரங்களில் அமெரிக்க ராணுவ விமானங்களால் மேற்கொள்ளப்பட்ட 4வது வான்வழி நடவடிக்கையாகும். அமெரிக்கா பிராந்தியத்தில் போதைப்பொருள் கடத்தல்தாரர்களுக்கு எதிராக ஒரு கடுமையான ராணுவ பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகின்றது. அதற்காக கடற்படை மற்றும் விமானப்படைகள் தொடர்ந்து கரீபியன் பகுதியில் நிலைநிறுத்தப்பட்டுள்ளன. ட்ரம்ப் தலைமையிலான நிர்வாகம் இதனை போதைப்பொருள் கப்பலை தடுக்க எடுக்கும் தேவையான நடவடிக்கை என்று விளக்கியுள்ளது. ஆனால் வெனிசுலா அரசு இதை ஆட்சி மாற்றத்தை நோக்கி எடுக்கப்படும் அச்சுறுத்தல் என கடுமையாக கண்டித்துள்ளது. கராகாஸ் வட்டாரங்கள் தெரிவித்ததாவது, அமெரிக்கா தனது ராணுவத்தை எங்கள் எல்லைக்குள் அருகில் பயன்படுத்தி பிராந்திய அமைதியை சீர்குலைக்கின்றது. பிராந்திய அரசியல் ஆய்வாளர்கள் இந்த நடவடிக்கைகள் கரீபியன் மற்றும் தென் அமெரிக்காவில் புதிய அரசியல் பதற்றத்தை உருவாக்கும் அபாயம் உள்ளதாக எச்சரிக்கின்றனர். வெளிநாட்டு கொள்கை வட்டாரங்கள் அமெரிக்காவின் இந்த வலுவான ராணுவ நடவடிக்கை போதைப்பொருள் எதிர்ப்பு நடவடிக்கையை தாண்டி வெனிசுலா ஆட்சியை அழுத்தம் கொடுக்க முயலும் ஒரு மூலோபாய செய்தி என பார்க்கின்றன. சிரியா அரசியலில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சில் சிரியாவின் இடைக்கால அதிபர் அகமது அல்ஷரா மீது விதிக்கப்பட்டிருந்த சர்வதேச தடைகளை நீக்கும் தீர்மானத்தை நிறைவேற்றியுள்ளது. 14 உறுப்பினர்கள் ஆதரித்த இந்த தீர்மானத்தில் சீனா வாக்களிப்பிலிருந்து விலகியதால் தீர்மானம் பெரும்பான்மையோடு நிறைவேற்றப்பட்டது. இதன் மூலம் பயண தடைகள், சொத்து முடக்கு மற்றும் ஆயுத தடைகள் உள்ளிட்ட பல ஆண்டுகளாக அமலில் இருந்த தடைகள் நீக்கப்பட்டுள்ளன. இந்த தீர்மானம் சிரிய அதிபர் அகமது அல்ஷரா மற்றும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இடையிலான திட்டமிட்ட உச்சி மாநாட்டுக்கு முன்னதாக எடுக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. ஐநா வட்டாரங்கள் இது பற்றி தெரிவிக்கையில், இந்த நடவடிக்கை சிரியாவில் அமைதி மற்றும் அரசியல் நிலைத்த தன்மையை மீட்டெடுக்க ஒரு புதிய வாய்ப்பாக அமையும். அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் தடைகள் நீக்கப்படுவது சிரியா அரசின் மனிதாபிமான மற்றும் அரசியல் சீர்திருத்த நடவடிக்கைகளை ஊக்குவிக்கும் என நம்புகின்றன. இதேவேளை சில மனித உரிமை அமைப்புகள் சிரியாவில் இன்னும் சில பகுதிகளில் மனித உரிமை மீறல்கள் தொடர்கின்றன என எச்சரித்து சர்வதேச சமூகத்திடம் தொடர்ந்து கண்காணிப்பு நடவடிக்கைகளை வெளிப்படுத்த வேண்டுகோள் விடுத்துள்ளனர். 2025 பீகார் சட்டமன்ற தேர்தலில் முதல்கட்ட வாக்குப்பதிவு மாநிலத்தின் அரசியல் வரலாற்றில் புதிய சாதனையை உருவாக்கியுள்ளது. வியாழக்கிழமை நடைபெற்ற வாக்குப்பதிவில் 64.46% வாக்குப்பதிவு பதிவு செய்யப்பட்டது. இது பீகாரின் இதுவரை உயர்ந்த வாக்காளர் பங்கேற்பாகும். இந்த வாக்குப்பதிவு 18 மாவட்டங்களில் உள்ள 121 சட்டமன்ற தொகுதிகளில் நடைபெற்றது. தேர்தல் ஆணையம் இதுபற்றி தெரிவிக்கையில், மொத்தம் 3.75 கோடிக்கும் அதிகமான பதிவு செய்யப்பட்ட வாக்காளர்கள் வாக்களித்தனர் என்று குறிப்பிட்டது. அதிகாரப்பூர்வ தரவுகளின்படி பெண்கள் மற்றும் இளைஞர்கள் வாக்களிப்பில் உற்சாகமாக பங்கேற்றனர். பல இடங்களில் வாக்குச்சாவடிகளின் முன் நீண்ட வரிசைகள் காணப்பட்டதாக அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. பாதுகாப்பு ஏற்பாடுகள் உறுதியாக செய்யப்பட்டதால் வாக்குப்பதிவு அமைதியாக நடைபெற்றது. மக்களின் உற்சாகமான பங்கேற்பு ஜனநாயகத்தின் வெற்றியை பிரதிபலிக்கின்றது. மீதமுள்ள கட்டணங்களுக்கான வாக்குப்பதிவு அடுத்த வாரங்களில் நடைபெறவுள்ளது. வாக்கு எண்ணிக்கை மற்றும் முடிவுகள் டிசம்பர் முதல் வாரத்தில் அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இத்துடன் குறித்த காணொளி நிறைவு பெறுகின்றது. இது தொடர்பிலான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவிக்கலாம். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.